ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒச்சக்கடையில் வச்சு ஃப்ரீயாக என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லலாம் வாங்க. ஆல்ரெடி நான் ஒச்சக்கடலையை இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டேன். நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. ஒச்சக்கடையிலையே நீங்கள் மசாலா ஒச்சக்கடலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒச்சக்கடலையெல்லாம் எல்லாமே இங்கே பாருங்கள். பார்த்தீங்களா, ஒச்சக்கடலையை எப்படி ஃப்ரெஷ் பண்ணணும்னா, உங்களுக்கு ஏதாச்சும் சூப்பு டப்பா கிடச்சேன்னா சூப்பு டப்பாவில் தண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஒச்சக்கடலையெல்லாம் போட்டு தண்ணியை நல்லா ஊற விட்டுக்கணும். ஊற விட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் கையில் கொஞ்ச நேரம் அமுக்கணும். அதை அமுக்கின உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி அதுக்குன்னு ஃபில்ட்ரு எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு கீழே கொட்டணும்ல, அதுக்காக ஃபில்ட்ரு எடுத்துக்கணும். ஃபில்ட்ரு எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் பச்சை மிளகாத்தூள் கூட இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் டிஷ்ஷெல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கப்பு கிடச்சிதுன்னா கப்பில் ஏதாச்சும் இருக்குதான். கப்பு இப்போ இந்த கப்பில் அதை எல்லாத்தையும் எடுத்து போடலாம் வாங்க. வேலையை போடுற சவுண்ட் அப்படி கேட்காது. அட்ஜஸ்ட் பண்ணி அடி வாங்க நீ பேஸ் பண்ணினா கம்மிரு. எல்லாம் பண்ணிருக்கேன். வறுத்து கட்டிடா போடா, வறுத்து கட்டிடா போடா. தண்ணி கொஞ்சம் இருந்துட்டு கொஞ்சம் தான் இருக்கும். என்ன தருவ நல்லா வந்து போய் சாப்பிடும். சும்மா ஒரு கடை கடை தள்ளுடா. நான் உங்களுக்கு சாம்பார் தாளிச்சு தரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கையர் திலகம் கிச்சன். இந்த மாதிரி சாம்பார் தாளிக்கணும். தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் மூக்கு தள்ளிச்சு. ஆக்சுவலி அதான் மூச்சு. சரி கலந்துட்டோம் பாரு. எதுக்கு இவன் தட்டை வச்சுலாம் மூடுறான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஷ்ஷு யார் மீதி வைங்க. கொஞ்சம் வைக்கவா? கொஞ்சம் நல்லாவே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு இல்லைன்னா ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வச்சு ஏன் மாமா கட்டுவேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆயிடுச்சுல. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஆயாக்கும் எனக்கும் இது குக்கிங் டிஷ். ஆக்சுவலி அவங்க நெருப்பு இருந்து செய்யணும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.